உதயம் சாப் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாரு. எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்துட்டோம். ஆனா பாஜக இருந்தோ அதிமுக இருந்தோ ஒரு பதிலும் வரல, காத்திருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? பாஜகவோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள டிடிவி தினகரன் எப்போதுமே விரும்பியவர் கிடையாது. ஏனென்றால் டிடிவி தினகரனுக்கு தெரியும், தமிழ்நாட்டு அரசியலிலே மதவாத அரசியல் என்பது எடுபடாத ஒன்று. ஒருபோதும் மதத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலே பகையை தூண்டவோ பிளவை தூண்டவோ சிறுபான்மை மக்களை பகைவர்களாக காட்டி பெரும்பான்மை மக்களை திரட்டுவது என்பதோ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்பதை தெரியாத அளவுக்கு தெளிவில்லாத ஆள் அல்ல டிடிவி தினகரன். ஆனா டிடிவி தினகரனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அவரிடம் இருக்கக்கூடிய வருமானத்திற்கு மீறிய சொத்துக்கள், கணக்கு காட்ட முடியாத சில செல்வங்கள், இதை குறிவைத்து பாஜக அவரை விசாரணை வலைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். அதுல இருந்து தன்னை மீட்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது, பாஜகவை ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டிலே தான் அவர் அந்த முடிவை எடுத்தார். ஏன்னா கடந்த நேர்காணல்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைப்பீர்களா என்று கடந்த கால கேட்டபோது, செய்தியாளர்கள் கேட்ட போதெல்லாம், நான் எதுக்குங்க நன்றாத்தில் சுடுகாட்டுக்கு போறேங்கிற மாதிரியே தான் பேசினார். அவர் ஒருபோதும் அதை ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. பல முறை அவர் அதை மறுத்து பேசியிருக்கிறார். டிடிவி தினகரனை போல சமகாலத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க கூட்டங்களை திரட்டியவர் என்று யாரையுமே சொல்ல முடியாது. ஆர்கே நகரிலே டிடிவி தினகரன் வெற்றி பெறுகிற போது அதிமுகவினுடைய தவிர்க்க முடியாத தலைவராக இவர்தான் வருவார் என்று பல பேர் நம்பினார்கள். மேலூரிலே நடந்த மாநாடு, சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவர் நடத்திய மாநாடு, அந்த மாநாட்டிலே திரண்ட கூட்டத்தை பார்த்துவிட்டு பல பேர் டிடிவி தினகரன் தான் அடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர் என்று பல பேரால கருதப்பட்டார். அப்படி திரண்ட கூட்டம், அப்படி அவருக்கு வந்த அலை அலையாக அவரை நோக்கி வந்த கூட்டத்தை எல்லாம் அவரால் தக்க வைக்க முடிந்ததா? அது ஒரு தற்காலிகமான கூட்டமாக கலைந்து விட்டதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா எனக்கு தெரிந்து மதிமுகவிலே இருந்த ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர், மானாமதுரையை சேர்ந்த ஒரு பிரமுகர் என்ற சொன்னாரு, வைகோ அவர்கள் முதல் முறையாக கட்சியை ஆரம்பித்து மாநாடு நடத்திய போது மாலை நேரத்திலே நின்று கொண்டு அந்த ஊர்வலம் தொடங்கிய போது வைகோ பார்க்க ஆரம்பித்தார். 3:30 மணிக்கு பார்க்க ஆரம்பித்தார். விடிய விடிய ஊர்வலம் போனது. போனவங்க எல்லாம் எந்த கட்சிக்கு போனாங்கன்னு தெரியல, போன திசையே எங்களுக்கு தெரியல, கட்சி விட்டு எல்லாருமே போயிட்டாங்க. திரண்டு வருகிறவர்களை எல்லாம் தக்க வைப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சவாலை தான் எதிர்கொள்ள முடியாமல் அரசியலிலே நிலை குலைந்து விட்டாரு டிடிவி தினகரன். இப்ப அதே மாதிரிதான் விஜய்க்கு கூடுறாங்க. இந்த கூட்டம் கணக்கு இல்லாம கூடுற கூட்டம் இருக்குல்ல, கதம்ப கூட்டம் சொல்லுவாங்க. ஒரு வரமுறை இல்லாம கூடுற கூட்டம். கூட்டம் வேற, கும்பல் வேற. இது கூட்ட கணக்கிலே வராது, கும்பல் கணக்கில் தான் வரும். கும்பலா சேருவாங்க. இதை நம்பித்தான், இந்த பெரும் கூட்டம் நமக்கு வருகிறது என்பதை நம்பித்தான், இந்த பெரும் கும்பலை நம்பித்தான் நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு சிரஞ்சீவி நம்பினாரு. அவருக்கு முதல் மாநாட்டில் 10 லட்சம் பேர் குடிக்கான். எங்கு பார்த்தாலும் மனித தலைகள். அவர் 18 எம்எல்ஏக்களும் ஜெயிச்சிட்டாங்க. ஏறத்தாழ 18 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டாங்க. 14% வாக்கு வங்கி வந்தது யாருக்கு? சிரஞ்சீவிக்கு. ஆனால் அவரால் கட்சி நடத்த முடியல. இது என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம ஊர் சரத்குமார் எப்படி நடராத்திரில எந்திரிச்சு இதை ஏன் அடிக்கடி அடமானம் வைக்க வேண்டும், ஒரு முறை விட்டு விட்டால் நல்லது என்கிற அடிப்படையில் கமலாலயத்தில் கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சியை பத்திரமாக சேதாரம் இல்லாமல் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் கமலாலயத்தில் அங்கே லாக்கர் வச்சிருக்கிறாங்க. நகைக்கெல்லாம் பேங்க்ல லாக்கர் வச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கொண்டு போய் பூட்டி வச்சிட்டாரு. கட்சி அதிலேயே கரைச்சிட்டாரு. அப்படி ஆமா, அஸ்தியை கரைச்சிட்டார். கமலாலயத்தினுடைய இதுல நதிக்கரையில போய் கரைச்சிட்டார். இதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியில கொண்டு போய் சிரஞ்சீவி கொண்டு போய் சேர்த்துட்டார் கட்சியை. இப்ப ஆட்களை திரட்டுவது என்பதன் மூலமாக, ஒரு பெருங்கூட்டத்தை தன் பக்கம் சாய்ப்பதன் மூலமாக, கவனத்தை ஈர்ப்பதன் மூலமாக அரசியலிலே நெடுந்தூரம் போக முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறார். சாதிய பின்புலம் என்று சொல்லக்கூடியது
நீங்க ஒரு கிராமத்து பஞ்சாயத்து தேர்தல்ல நம்ம ஊருக்காரன் நம்ம சாதிக்காரன் வந்து ரொம்ப பேர் இருக்கான், அதுல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டப்பேரவை தேர்தல்ல, ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ல பல்வேறு சமூகங்கள், பல்வேறு அபிப்பிராயம் கொண்டவர்கள், பல்வேறு வழிபாடுகள் கொண்டவர்கள் என்று சிதறி கிடக்கிற மக்களை ஒரு கொள்கையால் தான் இருக்க முடியுமே தவிர, ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் இருக்க முடியுமே தவிர, சாதியினுடைய அடிப்படையில ஒரு அரசியலை செய்வது என்பது நெடுந்தூரத்துக்கு போகாது. உதவும். உதவும் இல்ல, அது உதவும். அது ஒரு அடித்தளம். அது வந்து ஒரு ஒரு முதல் கட்டமாக இருக்கு. ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி அது கொஞ்சம் தேவைப்படும். ஆனா அதை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அந்த சாதி அடித்தளம் இல்லாமலே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவருக்கு வழிகாட்டியாக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், தமிழ்நாட்டுக்கு பின்னாளிலே முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இவர் யாருமே தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சாதி என்கிற வட்டத்துக்குள் வரமாட்டார்கள். ஏன்னா ஒரு பெரும்பான்மை சாதியிலிருந்து நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தினால் அந்த சமூகத்துக்கு நேர் விரோதமாக இன்னொரு பெரும்பான்மை சாதி அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப நீங்க வந்து சாதியை முன்னிலைப்படுத்தி பேரறிஞர் அண்ணா அரசியல் செய்யவில்லை, சாதியை முன்னிலைப்படுத்தி கலைஞர் அரசியல் செய்யவில்லை. அவர்கள் தமிழ் சாதியாகத்தான் திரட்டினார்களே தவிர தமிழர்களை சாதியாக திரட்டவில்லை. சாதி என்ன கொண்டிருக்கிறவர்களை தமிழர்களாக திரட்டினார்கள். அதனால் அந்த அரசியல் என்பது மொழி உணர்ச்சி சார்ந்ததாக, பொதுவான நலத்திட்டங்கள் சார்ந்ததாக, சமூக நீதி சார்ந்ததாக, எல்லா சமூகங்களுக்குமான உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக, கல்வியை, அடிப்படை கட்டமைப்புகளை, மருத்துவ கட்டமைப்புகளை, சுகாதாரத்தை மேம்படுத்துவது என்கிற பொதுநல திட்டங்களின் அடிப்படையிலே தான் அவர் அரசியலை கட்டமைத்தார்களே தவிர சாதியை கட்டமைக்கல. சாதியை கட்டமைச்சதுனால ஒரு கட்சி திண்டிவனம் தாண்ட முடியாம கிடக்கு, திணறி கிடக்கு. தைலாபுரத்துக்குள்ளேயும் அதுக்குள்ளேயுமே விழுப்புரத்துக்குள்ளேயுமே சுற்றி ஒரு கட்சி வருது, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் சேரிக்காக நீங்கள் அரசியல் நடத்தினா ஊருக்குள்ள இருக்கிறவன் இங்கே வரமாட்டேங்கிறான். ஊருக்கான அரசியல் நடத்தினீங்கன்னா சேரியில் இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அப்ப நீங்க பல்வேறு சமூக அமைப்புகளாக சிதறி கிடக்கிறவர்களுக்கு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு கொள்கை கோட்பாட்டை வலியுறுத்திருக்க வேண்டும். அந்த கொள்கையை சொன்னதுனாலதான் அண்ணா வெற்றி பெற்றார். எல்லா சமூகத்துக்கும் எல்லாருக்குமான ஒரு பொது திட்டத்தை உருவாக்க தெரிந்ததுனாலதான் கலைஞர் வந்து அரசியலிலே நீண்ட கால பயணம் செய்தார். அதனால்தான் எம்ஜிஆர் பல்வேறு சத்துணவு திட்டங்கள் மாதிரி, சத்துணவு திட்டம் எங்க ஆளுக பிள்ளைய மட்டும் சாப்பிடணும்னா சத்துணவு திட்டம் போடுவாங்க, எல்லா குழந்தைகளுக்குமான சத்துணவு. அதனாலதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிற போது கனடா நாட்டில் இருக்கிறவன் பாராட்டுறான், எங்கள் ஊரில் இதை நாங்கள் செய்ய தவறிட்டோம், சிறந்த ஒரு ரோல் மாடலாக இருக்கு அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. நம்ம பேசி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைக்கிறார்கள். 1925 ஆர்எஸ்எஸ்னுடைய தொடக்கம் நிகழ்கிறது. இந்துத்துவ கோட்பாட்டினுடைய தொடக்கம், ஆர்எஸ்எஸ் தொடக்கம் 1925 நடக்கிறது. அதே 1925 தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிறது. இரண்டு இயக்கங்களுமே ஒரு நூற்றாண்டை கண்டிருக்கிறது. அது சரியான கொள்கை தவறான கொள்கை என்பதை தாண்டி ஒரு சித்தாந்தம் இருந்தால்தான் நெடுந்தூரம் பயணிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். பெரியாரின் கொள்கை வந்து பெண் விடுதலை, சமூக நீதி, மொழி கோட்பாடு, ஆதிக்கத்தை எதிர்ப்போம். ஆதிக்கம் எந்த வடிவத்திலே வந்தாலும் அதை எதிர்ப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று சொல்லுகிற ஒற்றை வரி இருக்குல்ல, அந்த ஒற்றை வரியில உலகத்துல எல்லா விதமான போர்களுக்குமான காரணங்களும் ஆதிக்கம் தான். ஒரு ஆண் வந்து பெண்ணை ஒடுக்குகிறான்னா அது ஆணாதிக்கம். ஒரு பெரும்பான்மை மதத்துக்காரன் சிறுபான்மை மதத்தை வந்து செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறான்னா, அதிகாரம் செலுத்த விரும்ப நினைக்கிறான்னா அது ஆதிக்கம். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை நாம் படைத்து விட்டால் உலகத்துல போர்கள் கிடையாது, பூசல்கள் கிடையாது, சாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, குடும்ப சண்டை கூட கிடையாது. ஆணாதிக்கம் இருந்தால் தானே, அல்லது பெண்கள் டாமினேட் பண்ணக்கூடிய குடும்பங்கள் அல்லது ஆண்கள் டாமினேட் பண்ணக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குடும்பங்கள் அமைதி இழந்துருவாங்க. யார் ஆதிக்கம் செலுத்தினாலும் அவர்கள் அமைதி இழப்பது உறுதி. ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போம் என்று அண்ணா சொன்னார். அதனாலதான் அந்த கட்சிக்கு 75 ஆண்டு காலத்தை கடக்கிற போதும் அந்த கட்சி உயிரோடு இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி ஆரம்பிச்ச டிடிவி கட்சி நம்ம கண்ணு முன்னாடியே காணா போயிட்டு இருக்கு. அதனால இப்ப அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜக இனிமே வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாதான் அந்த கட்சி, அவருக்கு தான் பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்கு.
அவர்கிட்ட தான் இரட்டை கட்சி இலை அவர் இருக்கு. கைக்கு போச்சு இப்போ. இரட்டை இலை அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட தான் 65 எம்எல்ஏ இருக்கான். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். பொதுக்குழு செயற்குழு அவர் தான் வச்சிருக்காரு. இங்கே ஒண்ணுமே இல்லை. சிறிய அணிகள் தான் இருக்கிறது. இவர்களை வைத்துக்கொண்டு அரசியலிலே எந்த ஆதாயத்தையும் அடைய முடியாது. ஆதாயமற்ற ஒரு அரசியலை பாஜக ஒரு நாளும் பின்பற்றாது. அதனால யூஸ் அண்ட் த்ரோவாக இவர்கள் வந்து இன்னைக்கு ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனும் சரி 2 பேருமே நடுத்தருவில் முச்சந்தியில் 2 ஆடுகள் சந்தித்து கொண்ட போது என்ன பேசியதுங்கிற மாதிரி அவர்கள் 2 பேரும் சந்தித்து பேசி போகிறார்கள். பாஜகவால் அரசியல் வாழ்க்கையை இழந்தவர்கள். அவர்களுடைய சூதாட்டத்திற்கு இவர்கள் பலியாயிட்டாங்க. பக்ரீத்தை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் கொண்டாடலாம், ஆடுகள் கொண்டாட முடியாது. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சரி, இவங்க 2 பேருமே தாவேக அவருடைய கூட்டணிக்கு இணைய விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவுது. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் கூட தாவேக கூட்டணி பத்தி பேசுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்ப தாவேக ஒரு நல்ல ஒரு வலிமையான சக்தின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ. தமிழக வெற்றி கழகம் வந்து வந்து இந்த பக்கம் அண்ணாவின் கருத்துக்களை நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் வந்து ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆரை வந்து நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நேரடியாக நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துடுவோம் என்று அவர்கள் வந்து தொடர்ந்து பேசி வர்றாங்க. அந்த கட்சிக்கென்று சொந்தமாக ஒரு கொள்கை கிடையாது. திமுகவுடைய எல்லா கொள்கைகளையுமே காப்பி பேஸ்ட் பண்ணி கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதைத்தான் ஆதவர்ஜனா பேசுறாப்புல. புஷி ஆனந்துக்கு தமிழை சரியாக உச்சரிப்பதற்கு ஒரு தமிழ் வாத்தியாரை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தமிழ் வாத்தியார் அந்த கட்சிக்குள்ளேயே தமிழ் தெரிந்தவர், பேச தெரிந்தவர் ஒருத்தர் இருக்கார், ராஜ்மோகன். அவர் தமிழ் சொல்லி கொடுத்தாருன்னா புஷி ஆனந்துக்கு ஓரளவுக்கு வந்து பல்ல விளக்கிட்டு வந்து பேசினார்னாலே கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். அவர் உச்சரிக்கிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கு. அவருக்கு வணக்கம் என்று கூட அவருக்கு சொல்ல வர. அவர் புதுச்சேரிக்காரர். அவரை கூட்டிட்டு வந்து அவர் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்றாங்க. ஒரு பிரெஞ்சு தமிழ் ஒரே நேரம். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது திமுகவிற்கு எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் வட்டம் இருந்தது, மிகப்பெரிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தார்களா, அதற்கு நிகராக கலைஞருக்கு நிகராக இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த பக்கம் பேராசிரியர் அன்பழகன் இருக்கிறாருன்னா இந்த பக்கம் நாவலர் நெடுஞ்செழியன் இருப்பார். அந்த பக்கம் ஒரு ரஹ்மான் கான் இருக்கிறாரு, துரைமுருகன் இருக்கிறாருன்னா இந்த பக்கம் ஒரு காளிமுத்து இருப்பார். அந்த பக்கம் ஒரு திருச்சி சிவா இருக்கிறாருன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கேல ஒரு வடம்பூர் ஜான் இருப்பார். ஒரு இணையான அறிவாற்றல் மிக்கவர்களை, சிந்தனை வளமிக்கவர்களை தனக்கு அருகிலே வைத்துக் கொண்டதன் மூலமாக தன்னிடத்திலே சிந்தனை வறட்சி இருக்கிறது என்பதை எம்ஜிஆர் மறைத்துக் கொண்டார். ஒரு நிர்வாக ஆற்றலை வந்து கொண்டிருக்கிறவர்களை உடன் வைத்துக் கொள்வதன் மூலமாக எனக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னா நீங்க பைக் ஓட்டுறது பின் சீட்ல நான் உட்காந்து போயிடலாம்ல அந்த ஊருக்கு. தனக்கு தெரியாததை தெரிந்தவன் மூலமாக சரி கட்டலாம்ல. தனக்கு ஹிந்தி தெரியாது என்பதற்காக ஒருத்தனை ஹிந்தியில பேச வைக்கலாம்ல, இன்னொருத்தன் மொழிபெயர்க்கிறான்ல, டிரான்ஸ்லேட் பண்றான்ல, அது அப்படி சமாளிக்க முடியும்ல. இங்க எப்படி நான் தாவேக்கால தலைவனுக்கும் அரசியல் தெரியாது, தொண்டனுக்கும் அரசியல் தெரியாது, நானும் தற்கொலை நீனும் தற்கொலை, நீனும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மைன்ற மாதிரி பொம்மைகள் கூட்டமா இருக்கான். இப்ப போய் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் போய் அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் தான் சொன்னா விஜயோட இமேஜ் ஏறுமா உங்க இமேஜ் ஏறுமா? உடைய கேள்வி அதுதான். நீ வந்து முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காரக்கூடிய கனவிலே இருக்கிறாரு விஜய். ஆனா உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம். அப்ப கனவு காண்கிறவனை போய் அந்த அதிகாரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே இருந்தவரே, 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே, தம்பி நீதாம்பா முதலமைச்சர் என்று சொல்லுகிற போது ஒரு போலி எம்ஜிஆரை அவர் காட்டி கொடுத்து விட்டார் என்கிற ஒரு வரலாற்று பிழை நடக்குமா நடக்காதா? ஒரே ஒரு எம்ஜிஆர் தானே உலகத்துக்கு, ஒரே ஒரு கலைஞர் தானே. அது எப்படி இன்னொரு எம்ஜிஆர் இருக்க முடியும்? இன்னொரு கலைஞர் உருவாக்க முடியாது. அவ்வளவு சிந்திக்கணும், அவ்வளவு எழுதணும், செயல்பாட்டில் கொண்டு வருவது முடியாதுல. நடைமுறையில வந்து அது ரொம்ப சிக்கலானதுல. அப்ப அதாவது ஒரு முறைதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேட்டாங்க, இன்னொரு கண்ணதாசன் பிறப்பாரா அப்படின்னு ஒரு திரைப்பட ரசிகன் ஒருத்தன் கேட்கிறான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, கடவுளுக்கு ஜெராக்ஸ் எடுக்க தெரியாது. ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் கிடையாது. இயற்கையிலேயே படைப்பிலேயே அப்படி ஒண்ணு கிடையாது. ஒருவனுக்கு இருக்கிற கைரேகை இன்னொருவனுக்கு கிடையாது. ஒரு தலைவன் மாதிரி இன்னொரு தலைவனே உலகத்துல கிடையாது. இந்திய வரலாற்றிலே காந்தியை போல் இன்னொருவர் யார் இருக்கிறா? ஒரு தலைவர் தான். தனித்துவம் என்பது, தனித்தன்மை என்பது எப்பொழுதுமே அப்படித்தான் அமைய முடியும். அதனால இவர்கள் வந்து இவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னாலோ, ஓபிஎஸ் சொன்னாலோ,
இந்த பைத்தியக்காரத்தனத்தின் வழியாக ஏற்கனவே அப்படித்தான் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி விஜயகாந்த் கொஞ்ச நாள் சொல்லி ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவரை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரை கொண்டு வந்து டெபாசிட் இலக்க வச்சு விட்டாங்க மக்கள் நல கூட்டணியில். அந்த வேலையை போய் அடுத்து மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணி அமையல, மறுபடியும் ஒரு ஆளை டெபாசிட் இலக்க வைக்கணும்னா ஓபிஎஸும் டிடிவியும் தாவேகா போறது நல்லது. 2 பேரும் அங்கே போயிட்டாங்கன்னா ஏற்கனவே திமுக வெற்றியை வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியின் வழியாக உறுதி செஞ்சுட்டாரு 2.0க்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறோம்னு நினைக்கிறப்ப அதிமுகவினுடைய கோட்டை கலகலத்து போவதற்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தாவேகா பக்கம் போவதன் மூலமாக ஓபிஎஸ் மிகப்பெரிய சரிவை சந்திப்பார், பெரிய பின்னடைவை சந்திப்பார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு மாபெரும் எழுச்சியாக கட்சியை கொண்டு போய் தாவேகாவை உருவாக்கிடுவாங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய இடத்துல கட்சியில திமுக அல்லாத ஒரு மாற்று கட்சிங்கிற இடத்துல அதிமுக இருக்க வேண்டிய இடத்திற்கு தாவேகா நகர்வதற்கு தான் இது பயன்படுமே தவிர தனிப்பட்ட முறையில் டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ ஒன்றுமே பயன் இல்லை. திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? திமுகவை நோக்கி அவர்கள் நகர மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கணக்கில் காட்ட முடியாத சொத்துக்கள் அதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து வழக்கில் சிக்கிக்கொள்வோம் என்பதற்காக அவர்கள் வந்து அந்த முடிவை ஒரு நாள் எடுக்க மாட்டாங்க. திமுகவை நோக்கி எல்லா அதிமுக காரர்களும் படையெடுத்து வந்தா திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறிய பதட்டம் உருவாயிடும். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்த பல பேர் அமைச்சர்களாக ரகுபதி, சேகர் பாபு, செந்தில் பாலாஜின்னு பல பேர் செல்வாக்கு மிக்கவர்களாக திகழ்கிறார்கள். அதனால எல்லாருக்குமான மரியாதைக்குரிய இடத்தை அங்கீகாரத்தை கொடுப்பது என்பது கட்சிக்கு வந்து மூத்தவர்களுக்கு பல நெருக்கடிகளை உண்டாக்கும். அதனால எல்லாரும் அதை நோக்கி நகர்ந்து விட மாட்டார்கள். இவர்களை பொறுத்தவரையில் மாற்று அணி என்று ஒன்று இல்லை. நாம் தமிழர் கட்சி வந்து ஜெயிக்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு அவர்கள் கட்சி நடத்துகிற காரணத்தினால அவர்கள் தனித்து தான் போட்டிக்கிடுவாங்க. இப்படி எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லா கட்சியிலேருந்து காசு வருதான் தனித்து போட்டிக்கிட்டா. அந்த கட்சிக்காரர் வெளியில் வந்தவங்க சொல்கிறான், நாங்கள் ஒரு அணியை ஆதரித்தா அவங்ககிட்ட மட்டும்தாங்க செலவு காசு வரும், நாங்கள் எந்த அணியிலும் இல்லைன்னு சொன்னால் எல்லா அணியும் எங்களை நம்புகிறாங்க, அதனால நாங்கள் வந்து சிறப்பான ஒரு அரசியலை 16வது ஆண்டு காலம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லிட்டு இருக்கான். அதனால தமிழ்நாட்டிலே இருமுனை போட்டி திமுகவா அதிமுகவா என்கிற இருமுனை போட்டியில அதிமுக பலவீனம் அடைந்து மிக பின்னடைவான ஒரு காலகட்டத்தை நோக்கி செல்வதற்கான சாட்சியமாகத்தான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களின் அதிருப்தியை நான் பார்க்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.